புகழுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இறைவன் அவரை தொழுதிட ஒரு ஆலயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலே அவர் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இதோ இந்த பரிசுத்தமான தருணத்தில் நமது உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து, நாம் யார் என்று தெரிந்து, நமது குடும்பம் என்னவென்று தெரிந்து அவருக்கு போற்றவும், மேலும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் பெறவும் இதோ ஒரு குடும்பமாக சேர்ந்திருக்கின்றோம். அனைவரும் கண்களை மூடிய வண்ணம் நற்கருணை நாதரிலே நம்முடைய தியானத்தையும் நம்முடைய சிந்தனையையும் வைத்து இதோ இந்த பாடலை பாடுகிற பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடிய வண்ணம் அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் சேர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், அவர்கள் மத்தியிலே என்னுடைய ஆன்மாவின் பிரசன்னம் இருக்கிறது என்பதாக சொல்லி நம் பக்கத்திலே அமர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய நற்கருணை நாதர். நமக்காக உயிர் தியாகம் செய்து நம்மை அன்பு செய்த அவர் நம் பக்கத்தில் அமர்ந்து ஒரு தாயாக, தந்தையாக, சகோதரனாக நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அந்த தேவனில் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தையும், நம்முடைய கவனத்தையும், நம்முடைய தியானத்தையும் வைத்து இதோ இந்த ஒரு சில மணித்துளிகள் அவருடைய பிரசன்னத்தில் நாம் சமர்ப்பிக்க முயற்சி செய்வோம். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாமுமாக இருக்கிறார். காண வழி கொடுத்தார், பாட மொழி கொடுத்தார், பயணம் செய்ய வழி கொடுத்தார், நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாக இருக்கின்ற தேவன். இதோ அவரிடத்தில் நம்முடைய இதயத்தை, ஆன்மாவை சமர்ப்பித்த வண்ணம், இறைவா அனைத்தையும் கொடுத்த நீர், உமக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? இதோ என் இதயத்தை கொடுக்கிறேனே, என்னுடைய ஆன்மாவை கொடுக்கிறேனே, எனது குடும்பத்தை கொடுக்கிறேன் என்பதாக
நம்முடைய இறைவனிடம் சமர்ப்பித்த வண்ணம் மன்றாடுவோம். உம்மை காண விழி கொடுத்தாய், உம்மை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். உம்மை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். உமக்கே என்னை கொடுத்து விட்டேன். அனைவரும் சேர்ந்து தேவகுமாரா கேட்கிறதா, கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உன்னன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா. ஆண்டவரே, எத்தனையோ விதத்தில் நாங்கள் அவதிப்பட்டு தோல்வியுற்று கண்ணீரோடு துக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னே நடத்துகிற பொழுது, அந்த ஆலயத்திற்கு வந்து எங்களுடைய ஜபங்களை ஜபிக்கிற பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இறைவா, நாங்கள் எங்களுடைய சோதனை வேளைகளிலே, வேதனை வேளைகளிலே, சோகங்கள் நிறைந்த சமயத்திலே, தோல்விகள் நிறைந்த சமயத்திலே இந்த ஆலயத்திற்கு வந்து உம்மிடம் ஜெபிக்க, எங்களையே சமர்ப்பிக்க, எங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பிக்க எங்களுக்கு கனிவான இதயத்தை கொடுத்தரலும். அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து உண்மையிலேதான் நாங்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற வரத்தை கொடுத்தரலும். கண்ணீர் வெள்ளம் வருகிறது, கர்த்தர் பாதம் தொடுகிறது, என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தி அழுகிறது. உம்மை நினைத்தே உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். என்னை நினைத்தே உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். உமக்கே என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா, கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உங்கள் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா. தேவகுமாரா கேட்கிறதா, என் தியான கீதம் கேட்கிறதா, இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா, என்னை மட்டும் பார்க்கிறதா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று விசேஷமாக நமது குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நமது குடும்பம் தான் கோயில். திருமணம் என்கின்ற பரிசுத்த அருட்சாதனத்திலே ஒன்றாகி நம்மோடு குடியிருக்கின்ற ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுதான் கோயில். நம்முடைய குடும்பங்களின் அரசர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குடும்பங்களின் அரசர் இயேசு கிறிஸ்து, நம்மை ஆட்சி செலுத்துபவர் இயேசு கிறிஸ்து, நம்மை வழிநடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து, சோதனை வேளைகளை நம் கரம் பிடித்து நடத்துபவர் இயேசு கிறிஸ்து, வேதனை வேளைகளை நம் கண்ணீர் துடைக்கின்றவர் இயேசு கிறிஸ்து,
கடன் தொல்லைகளாலே மற்ற தொல்லைகளாலே அவதிப்படுகிற பொழுது நம்மை தட்டி கொடுத்து நம்மை அழைத்து செல்பவர் இயேசு கிறிஸ்து. தாயாக தந்தையாக நம்மை அன்பு செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவரிலே நம்முடைய ஜெபங்களை சமர்ப்பிப்போம். நம்முடைய பெற்றோர்கள் அவருடைய நோய்வாயால் அவதிப்படுகின்ற தருணங்கள், உடல் நோயால் மனநோயால் வருந்துகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் சமர்ப்பிப்போம். மட்டுமல்லாது திருமணமான சகோதர சகோதரிகள் எத்தனையோ பிரச்சனைகளால் சமாதானத்தை இழந்து குடும்பத்தை சரியாக வாழ முடியாமல் அவதிப்படுகின்ற தம்பதியரை விசேஷமாக இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று மன்றாடுவோம். மேலும் குழந்தை வளமில்லா இருக்கின்ற எத்தனையோ பெண்மணிகளை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று மன்றாடுவோம். உடல் நோயால் ஆன்ம நோயால் அவதிப்படுகின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று மன்றாடுவோம். மேலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தோங்கி விளங்க நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் நம்முடைய பிள்ளைகளும் ஒன்றாக இறை ஆசீர் பெற இதோ இந்த நேரத்தில் அனைவரும் எழுந்து நின்ற வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் பாடலை பாடுகிற பொழுது இந்த ஜெபங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து பக்தியோடு மன்றாடுவோம். திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தியிலே நிக்கோதேமஸ் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உன்னத வாழ்வை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பிறக்க வேண்டும். நாம் கூட அவ்வளவுதான், மீண்டும் பிறக்க வேண்டும். எத்தனையோ தடைகளை தாண்டி நம்முடைய வாழ்விலே நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். எத்தனையோ தோல்விகளை தாண்டி நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். இதோ இந்த தருணத்திலே மன்றாடுவோம். மறுபடியும் நான் மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணுமே, அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறைவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உத்தரவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையிலே ஞானத்தை பொழிந்து என்ன கேட்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுப்பார். இது இந்த தருணத்திலே நமது குடும்பத்திற்காக பரிசுத்தாவின் வல்லமைக்காக மன்றாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியனுமே,
வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. ஆனம் திறந்து பெண்புறமோடு இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அனைவரும் கண்களை மூடியவர் நம்ம மத்தியிலே நம்முடைய ஜெபங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அந்த இறைவனிடத்தில் நம்ம குடும்பத்தை சமர்ப்பித்த நம்ம ஆடுவோம். வாக்கி வளைகிறது அத்தனை விஷயங்களையும் நம்மளோட விசுவாசத்தோடு இதோ இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். நம் அனைவரும் ஆசீர்வதிக்கிறவன் ஏற்படுத்தியிருக்கிறவன் நமது குடும்பத்தில் ஒருவராக இருந்து நம் குடும்பத்தில் நோய்வாயால் அவதிப்படும் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆரோக்கிய பாக்கியத்தை பெறுகிறவன் நம் அனைவரும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மட்டுமல்லாமல் குடும்பங்களை மனைவி அவருடைய ஆசீர்வதிக்கிறார்கள். ஒருவர் ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை நடத்தி சமர்ப்பித்த அனைவரும் விரைவாக ஆசீர்வதித்தபடி ஆலயத்தில் சேர்ந்து அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதித்தரலாம். நாங்கள் அனைவரும் பிள்ளைகளாக வாழும் பொருட்டு எங்கள் கரங்களை பிரித்து வழி நடத்தியரலாம். எல்லா வரங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பக்தியோடு கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். வல்லமை தர வேண்டும். முடிந்தால் படியிட்டு நாம் இறையாசர் பெறுவோம். தூய ஆவி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வையகராய்